அப்போஸ்தலர் நடவடிக்கை 10ஆம் அதிகாரம் 44வது வசனத்தில் கொர்நேலியு என்ற ஒரு புறஜாதி மனிதனுடைய வீட்டில் அவர் தேவ வசனத்தை பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும்போது அங்கே வசனத்தை கேட்ட யாவர் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் மகிமையாக இறங்கி வந்தார். அல்லேலூயா. பாருங்க, அந்த ஜனங்கள் புறஜாதி மக்கள். 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்ற ஒரு மனிதன் புறஜாதி மனுஷன். அவனுடைய வீட்டில் போய் அப்போஸ்தலனாகிய பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது வசனத்தை ஆவலோடு கேட்டுக்கொண்டிருந்த அவர்கள் மேலே பரிசுத்த ஆவியானவர் என்ன செஞ்சாராம்? பலமாய் அவர்கள் மேலே இறங்கினார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, வசனத்தை சத்தியத்தை கேட்பதற்கு ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு என்ன இருக்கணும்? ஆர்வம் இருக்கணும், எதிர்பார்ப்பு இருக்கணும், ஒரு தாகம் இருக்கணும். அல்லேலூயா. தாகம் இருந்தால் ஆண்டவர் ஜீவ தண்ணீரை நமக்கு என்ன செய்வாராம்? தருவார். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை துதிக்கலாம். தாகம் உங்கள் கைத்தட்டிலே தெரியும். அல்லேலூயா. தாகத்தோடு ஆண்டவரை தேடும்போது தேவன் தாகம் உள்ளவர்கள் மேல் ஜீவ தண்ணீரை என்ன செய்கிறாராம்? ஊற்றுகிறார். அல்லேலூயா. சார், இன்றைக்கு செய்தியினுடைய முக்கியமான கருப்பொருள் தலைப்பு ரோமர் 11ஆம் அதிகாரம் 16வது வசனம். ரோமர் 11:16வது வசனம். மேலும் முதல் பலனாகிய மாவானது பரிசுத்தமாயிருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும். வேறானது பரிசுத்தமாயிருந்தால் இலைகளும் பரிசுத்தமாயிருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அந்த கீழ்ப்பகுதியில் உள்ள வேர். ரோமர் 11:16வது வசனத்தில் வேர் என்ற அந்த தலைப்பிலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். வேரானது பரிசுத்தமாக இருந்தால் கிளைகளும் எப்படி இருக்குமா? பரிசுத்தமாக இருக்கும். ஆண்டுடைய பிள்ளைகளை, ஒரு கட்டடத்திற்கு தெரியாதபடிக்கு அதனுடைய அஸ்திவாரம் என்ன செய்யப்பட்டிருக்கு? பூமியில் போடப்பட்டிருக்கிறது. அஸ்திவாரம் போட்டு காங்கிரீட் போட்டு தூண்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு? எழுப்பப்பட்டிருக்கிறது. அதுக்கு மேலாக கட்டடம் எழும்பி அதில் அழகான பெயிண்ட் வர்ணங்கள் பூசி கட்டடம் என்ன செய்கிறது? அழகாக ஜொலிக்கிறது. ஒரு கட்டடம் சிறப்பாக நிற்கிறதுக்கு காரணம் அதன் கீழே இருக்கிற அஸ்திவாரம். அஸ்திவாரம் பலமில்லாமல் இருந்தால் கட்டடம் என்ன செஞ்சிடும்? சீக்கிரத்தில் ஏதாவது ஒரு பகுதியில் விரிவு விட்டு கட்டடம் உடைய ஆரம்பிக்கும். ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒரு மரம் செழிப்பாக இருக்கணும்னா அதனுடைய பூமிக்குள்ளே மறைந்திருக்கிற வேறு தான் அந்த மரத்தினுடைய செழிப்புக்கு காரணம். வேறு பரிசுத்தமாக இருந்தால் அப்படின்னு வாசிக்கிறோம். வேறு என்பது ஆண்டுடைய பிள்ளைகளை நம்முடைய அந்தரங்க ஜீவியத்தை, அந்தரங்க வாழ்க்கையை காட்டுகிறது. அந்தரங்க ஜீவியத்தில், அந்தரங்க வாழ்க்கையில் நாம் பரிசுத்தமாக இருந்தால் நாம் பூமிக்குரிய வாழ்க்கையிலையும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் உன்னத அனுபவம் உள்ளவர்களாக, சிறந்து விளங்குகிறவர்களாக நாம் இருப்போம். அந்தரங்க வாழ்க்கையில் உள்ளான மனுஷனில், உள்ளான மனுஷியில் பரிசுத்தம் இல்லாமல் இருந்தால் அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு மரம் பட்டு போனது போல் என்ன செஞ்சிடும்? பட்டு போயிடும், வேரற்று போயிடும். வேரற்று போனால் அந்த மரம் என்ன செய்யாது? செழிக்காது. அது அப்படியே அந்த மரம் என்ன செஞ்சிடும்?
பட்டு காஞ்சி பட்டை மரமாக போயிடும். அப்போ அதுபோல தான் நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையில் நாம் தேவனோடு கொண்டிருக்கிற அந்த உறவு தான் வேறு. அந்த அந்தரங்க வாழ்க்கையில், மறைமுகமான வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ளேயும் என்ன இருக்கணும்னா ஒரு பரிசுத்தம் இருக்கணும். அந்தரங்க ஜீவியத்தில் தேவனுக்கும் கர்த்தருக்கும் நமக்கும் ஒரு நல்ல கரையில்லாத திரையில்லாத ஒரு உறவு காணப்பட வேண்டும். அப்போ வேர் என்பது பரிசுத்தம் இல்லைன்னா, வேர் என்பது சுத்தம் இல்லைன்னா, ஒரு மரம் எப்படி பட்டு போகுதோ அதுபோல் ஆவிக்குரிய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன செஞ்சிடும்? பட்டு போயிடும். இன்றைக்கி பெயர் கிறிஸ்தவ மக்கள் அவங்களுக்குள்ள அந்தரங்க வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவரோடு உள்ள, கர்த்தரோடு உள்ள ஒரு தொடர்பு, பரிசுத்தம் காணப்படாதனால அவங்க என்ன செய்கிறாங்க? கோடாங்கியை பார்த்து ஓடுறாங்க, குறிகாரனை பார்த்து ஓடுறாங்க. அடுத்தது மதுபானத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க. அடுத்தது வேசித்தனத்திற்கும் பாவத்துக்கும் விக்கிரக ஆராதனைக்கு என்ன செய்கிறாங்க? அடிமைப்பட்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. இன்றைக்கி ஆண்டுடைய பிள்ளைகளை நாம் தேவனுக்குள்ள வேறு கொள்ள வேண்டும். இப்போ மரங்களில் அநேக மரங்கள் இருக்கிறது. சில மரங்கள் வெறும் சல்லி வேர் மட்டும் விட்டுருக்கும். சல்லி வேர்னு சொன்னால் சும்மா சின்ன அப்படியே ஒரு சாதாரணமாக பொறுப்பில்லாத ஒரு சிறிய வேர்களாக இருக்கும். சில மரங்களை பார்த்தோம்னா ஆணி வேர் என்று சொல்லப்பட்ட ஒரு பலமான வேறு அந்த மரத்துக்கு பூமியில் என்ன செய்யப்பட்டிருக்கும்? உள்ளே பதிந்திருக்கும். அந்த ஆணி வேர் இல்லைன்னா காற்று அடிக்கும்போது, புயல் வரும்போது அந்த மரம் வேரோடு என்ன செஞ்சிடும்? சாஞ்சிரும். அதுபோல் ஆண்டவருக்குள்ள நாம் ஒரு அந்தரங்க வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் பரிசுத்தமாக இருக்கும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை என்ன செய்ய முடியாது? தரிசிக்க முடியாது. அதாவது ஏசாயா 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் யூத வம்சத்தை குறித்து அங்கே வேதத்தில் ஒரு அருமையான சத்தியம் இருக்குது. இந்த சத்தியம் ஏசாயாவிலும் இருக்கிறது, 2 ராஜாக்கள்லையும் இருக்கிறது. 19ஆம் அதிகாரம் 30வது வசனம் படிக்கலாம். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர்பற்றி, கவனிங்க, யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்தி இருக்கிறவர்கள் அவர்கள் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார். நல்லா கவனிங்க. இந்த உலகத்தில் ஆக்கின தீர்ப்புக்கு தப்புன பிள்ளைகள், பாவ தீமைகளுக்கு தப்புன பிள்ளைகள், பாரம்பரியங்கள், சிலை வழிபாடு, விக்கிரக ஆராதனைக்கு தப்பித்த பிள்ளைகள், அவர்கள் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள் என்று வாசிக்கிறோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, அந்தரங்க ஜீவியம், தேவனோடு உள்ள உறவில், கர்த்தரோடு உள்ள ஒரு நல்ல ஐக்கியத்தில் என்ன செய்யணும்? நிறைந்திருக்க வேண்டும். கர்த்தருக்குள்ள வேறு கொள்ளலைன்னா அந்த ஆவிக்குரிய ஜீவியம் எந்த மனுஷனாக இருந்தாலும் மனுஷியாக இருந்தாலும் அவங்க சோதனை காலம் வரும்போது பின்மாற்றத்துக்கு போயிடுவாங்க. இப்போ இந்த நாளில் ஆண்டுடைய பிள்ளைகளை நாம் தேவனுக்குள்ள வேறு கொள்ளணும். ஆனால் வேறு பரிசுத்தமாக இருக்கணும். வேறு எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். யாக்கோப்பை குறித்து எழுதும்போது ஏசாயா 27ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா 27 6வது வசனம். யாக்கோப்பு வேர்பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். கவனிங்க, யாக்கோப்பு வேர்பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை அதன் பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, யாக்கோப்பை குறித்து வாசிக்கிறோம். யாக்கோப்பு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து
உலகத்தை அதன் பலனால் நிரப்பும் நாட்கள் வரும் என்று ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளை நாம் ஆண்டவருக்குள்ள அருமையான இளம் வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள், முதிர்ந்தவர்கள் எல்லாம் கவனிக்க வேண்டியது, நம்ம அந்தரங்க ஜீவியத்தில் பரிசுத்தம் இருக்கணும். பரிசுத்தம்னா நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் பரிசுத்தம். ஆண்டவருடைய சபைகளை பாழாக்குனதும், அநேக பரிசுத்தவான்கள் சீர்கட்டு போனதும் பரிசுத்த குலைச்சல். அதுலேயும் முக்கியமாக வேசித்தனம், மாம்ச இச்சையினால் சிம்சோனுடைய வாழ்க்கை என்ன செஞ்சது? சீரழிந்து போனது. இப்படி அநேக தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையை பார்க்குறோம். சாலமோனுடைய வாழ்க்கை சீர்குலைந்து போனது. அப்சலோமுடைய வாழ்க்கை சீர்குலைந்து போனது. அம்னோனுடைய வாழ்க்கை சீர்குலைந்து போனது. ஒரு நேரம் தாவீதுடைய வாழ்க்கை சீர்குலைந்து போனது. காரணம் என்னன்னா, வேசித்தன ஆவி அவர்களை ஆண்டவருக்குள்ள வேறு கொள்ள விடாதபடிக்கு என்ன செய்கிறது? தடை பண்ணுகிறது. இன்னைக்கு அந்த வேசித்தன ஆவி வாலிப பிள்ளைகள்கிட்ட வாலிபர்கள்ட்ட மட்டுமல்ல, வயோதிபர்களும் சொல்கிறாங்க. அன்றைக்கெலாம் ஒரு 70 வயசு ஒரு மதிக்கத்தக்க ஒரு மனுஷன் சொல்கிறாரு, ஆண்டவருக்குள்ள ரட்சிக்கப்பட்டவர்னு சொல்கிறாரு, ஐயா தூங்க முடியலையா, ஒரே கெட்ட நினைவாக வருது, பழைய நினைவாக வருது, அது நான் எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் என்னோட போராடுது. அன்னைக்கு ஒரு கிழவி சொல்கிறாங்க, ஒரே அசுத்த எண்ணங்களாக வருது. பாருங்கள், இந்த மாம்ச விபச்சார ஆவி அது வாலிபர்களை மட்டுமல்ல, வயோதிகர்களையும் என்ன செய்கிறது? தாக்குகிறது. இன்றைக்கி வாலிப தம்பிகள், வாலிப பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா செல்லுக்கு அடிமையாக, இப்போ செல்லு, அந்த நாட்கள்லேயே செல்லு இல்லாத காலத்திலேயே பயங்கரமான வேசித்தனமான ஆவி உலகத்தில் இருந்து இப்போ அதிகமாக இருக்கிறது. வாலிபர்களை பார்த்தோம்னா அவங்க கையில் செல்லை வைத்து கொண்டு அவங்க தனிப்பட்ட ஜீவியத்தில் அந்தரங்க வாழ்க்கையில் பரிசுத்தம் இல்லை. அந்தரங்க வாழ்க்கையில் பரிசுத்தம் இல்லாமல் அந்த வேசித்தன ஆவி அவங்கள சீர்குலையை பண்ணுகிறது. சீர்குலையை பண்ணி தேவனுக்கு, கர்த்தருக்கும் அவர்களுக்கும் ஒரு உறவு இல்லாதபடிக்கு சீர்குலைந்தவர்களாக இருக்கிறார்கள். அப்போ தேவ பிள்ளைகளாகிய நாம் இந்த நாட்களில் ஆண்டவருடைய பிள்ளைகள் கவனமாக இருந்து நம்முடைய வேறு எப்படி இருக்கணும்? கர்த்தருக்கு பரிசுத்தமாக இருக்கணும். வேறு பரிசுத்தம் இல்லாமல் இருந்தால் மரம் எப்படி செழிப்பில்லாமல் சீர்குலைந்திருக்கிறதோ அதே போல தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் நாம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் நாம் இஷ்டம் போல் வாழுகிறவர்களாக இருந்தால் உங்கள் அந்தரங்க வாழ்க்கை சிறு வயதிலே என்ன செஞ்சிடும்? சீர்குலைந்து போயிடும். சிறு வயதிலேயே சீர்குலைந்து போயிடும். ஒரு நேரம் பாருங்கள், எங்கள் பக்கத்து வீடு, அக்கா மடத்தில் பக்கத்து வீடு, நாங்கள் முதல்ல வாடகைக்கு இருந்த வீட்டில் தாய் தகப்பன் உள்ள வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. ஆனால் அந்த தாய் தகப்பனுடைய பிள்ளை, ஒரே வாலிப பிள்ளை, மொட்டை மாடியில் போய் படிக்க போகிறோம்னு சொல்லி படிக்க போகிறா. பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு வாலிபன் அந்த பிள்ளையோட ஏற்கனவே பழக்கமாக இருந்து நைஸாக ஒரு 7-7:30 மணி இருக்கும், இருட்டாகி போயிடுச்சு. அந்த மொட்டை மாடியில் போய் அந்த பிள்ளையோடு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்? தவறாக பேசிக்கிட்டு இருக்கிறான். இதை நானும் பிரதர் லோகிதாஸ் பிரதர் இங்கேருந்து பார்த்தேன். டக்குன்னு எனக்கு கண்ணு அங்கே போயிடுச்சு, மொட்டை மாடிக்கு. இப்போ ஐயா இங்கே பாருங்கள், அந்த பையன் அந்த பொண்ணோட போய் தனியாக பேசிக்கிட்டு இருக்கேன். பெருன்னு ஓடி போன 2 பேரும் ஓடி போய் அவங்க தாய் தாப்பண்ண சொல்லி, அவங்க தாயார் இருந்தாங்க, அவங்க போய் சத்தம் போட்டு கீழே கூப்பிட்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு அதிலிருந்து அந்த பிள்ளையை காப்பாற்றி எடுத்துக்க கர்த்தர் உதவி செஞ்சார். அல்லேலூயா சொல்லாமா? இப்படி நிறைய வாலிப பிள்ளைகள், வாலிப தம்பிமார்கள் உலகத்தில் இன்னைக்கு வேறு கற்றவர்களாக இருக்கிறார்கள், வேறு அழுவி போனவர்களாக இருக்கிறார்கள். அவங்க மூஞ்சிகளை பார்த்தாலே
இது என்னடா வெக்கங்கட்ட மூஞ்சியா இருக்கு, ஆவிக்குரிய அழகே இல்லை, ஆவிக்குரிய பிரசன்னமே இல்லை, ஒரு ஒழுக்கங்கற்ற தன்மையில் இன்னைக்கு அநேக மக்கள் காணப்படுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலங்களில் இருக்கிறோம். நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், நம்முடைய வேறு எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். அந்தரங்க ஜீவியத்தில் கர்த்தருக்கும் உனக்கும் ஒரு நல்ல ஒரு உறவு முறை இருக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நமக்காக இந்த உலகத்தில் அவர் அந்த கேடு அடைந்து நம்ம எல்லாம் மீட்டு கொண்ட இயேசு. அல்லேலூயா. நம்ம அவருக்கு பிரியமானவர்களா? ஆமென். வாழ வேண்டும். அவருக்கு பிரியமானவர்களாக அந்தரங்க ஜீவியத்திலே நாம் இருக்க வேண்டும். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். நீ உலகம் துன்மார்க்கத்துக்குள்ளே போய்கிட்டு இருக்கு. தாய் தகப்பன் பிள்ளைகளை வாலிப தம்பிகளை நம்ப முடியலை. அல்லேலூயா. நம்ப முடியலை. அவருடைய மனவாட்டியாக பிள்ளையாய் ஏற்றுக்கொள்வதற்கு தேவகுமாரனாய் இயேசு சிலுவையிலே நமக்காக அந்த கேடு அடைந்து நம்மை அவருடைய மனவாட்டியாக பிள்ளையாக மாற்றுவதற்காக பரலோகத்தின் தேவன் நமக்காக பாடுகளை சகித்தார். பாடுபட்டு சிலுவையிலே மரித்தார். 3வது நாள் உயிரோடு அவர் எழுந்தார். இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். அந்தரங்க ஜீவியத்தில், தனிப்பட்ட ஜீவியத்தில் அல்லேலூயா, பரிசுத்தமில்லாத ஒரு ஜீவியம், பரிசுத்தமில்லாத ஒரு வேறு. அதனால் இந்த நாட்களில் நாம் தேவனுக்கு கீழ்ப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ரோமர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல், பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, மதத்துக்கும் ஜாதிக்கும் உலகத்திற்கும் கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருந்தால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது. ஆண்டவருடைய பிள்ளைகளை, கிருபை என்றால் தேவனுடைய அன்புக்கு நம்ம கீழ்ப்படியும். நம்மை அவருக்கு பிரியமாக இருப்பதற்கு, நம்மளை நேசித்து நம்மேல் அன்பு கூர்ந்து பரலோகத்தின் மேன்மையை விட்டு இறங்கி நமக்காக பாடுகளையும் நிந்தைகளையும் ஏற்றுக்கொண்டு 3 ஆணியிலே சிலுவையிலே அவர் வானத்துக்கும் பூமிக்கு நடுவாக தொங்கி நம்மையெல்லாம் ரட்சித்தார். பாருங்க, அந்த இரட்சகர் மேலே நமக்கு என்ன இருக்கணும்? அன்பு இருக்கணும், ஐக்கியம் இருக்கணும், வேறு பரிசுத்தமாக இருக்கணும். வேறு பரிசுத்தமாக இருக்கணும். வேறு என்றால் நம்முடைய அந்தரங்க உள்ளான மனுஷன், உள்ளான மனுஷி, அதில் பரிசுத்தம் காணப்பட வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் அந்த வேறு உள்ள அந்தரங்கமான ஜீவியம் தேவ ஆவி என்கிற அக்கினியினால சுட்டெரிக்கப்பட வேண்டும். தேவ ஆவி என்கிற அந்த அக்கினியினால நம்முடைய அடி வேர் என்ன செய்யப்படணும்? பாவ வேர் சுட்டெரிக்கப்பட வேண்டும். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். தேவனை மகிமைப்படுத்தாம, தேவனுக்கு மகிமை செலுத்தாம இருந்தா அவங்க கேடான சிந்தைகளுக்கு போறாங்க. ரோமர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும். இன்னைக்கு நிறைய அப்படித்தான் போங்க. தேவனை அறிந்தும் தேவனை மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்தரியாமலும் இருந்து சிந்தனைகளினாலே வீணரானார்கள். தேவனை அறிந்தும் தேவனை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து
தங்கள் சிந்தனையினாலே வீணரானார்கள். சிந்தனைக்குள்ளதான் அந்த வேறு. அந்த வேறு சிந்தனைக்குள்ளே கெட்டு போகிறதுனால அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை, உன்னதத்துக்குரிய வாழ்க்கை செழிப்பில்லாமல் போகுது. அல்லையா சொல்லுவோமா? பாருங்க, யோசேப்பு என்ற மனிதனை நம்ம வேதத்தில் அடிக்கடி வாசிக்கிறோம். அவன் அந்தரங்க ஜீவியத்தில் அவன் வேறு எப்படி இருந்தது? பரிசுத்தமாக இருந்தது. அந்தரங்க ஜீவியத்தில் அவனுடைய வேறு பரிசுத்தமாக இருந்தது. போத்திப்பார் மனைவி தன்னை பாவம் செய்ய வற்புறுத்தின போதும் அவன் அந்த வேசித்தனத்துக்கு அவன் என்ன செய்யலை? இடம் கொடுக்கல. அந்த இடத்தை விட்டு ஓடி போனான். அதனால சிறை தண்டனை அனுபவிச்சான். ஆனால் அவன் உண்மையா நடந்ததுனால உத்தமனாய் அவனை கர்த்தர் சிறையிலிருந்து விடுதலையாக்கி எகிப்து நாடு முழுவதுக்கும் பிரதம மந்திரியாக தலைவனாக கர்த்தர் அவனை உயர்த்தினார். அந்தரங்க ஜீவியத்தில் தேவ பிள்ளைகள் முதியவர்களாக இருந்தாலும், நடுத்தரவாதிகளாக இருந்தாலும், வாலிபர்களாக இருந்தாலும், மைனர் ரேஞ்சில் இருந்தாலும், ஆணுடைய பிள்ளைகளை அந்தரங்க ஜீவியத்தில் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். அந்தரங்க ஜீவியத்தில் பரிசுத்தமாக இருக்கணும். ஒரு தேவ ஊழியர் ஒரு கன்வென்ஷன் கூட்டம் நடத்திக்கிட்டு இருந்திருக்கிறார். அந்த கன்வென்ஷன் கூட்டம் முடிஞ்சு தேவ ஆவியானவர் இந்த தேவ மனுஷன் மூலமாக சில பாவத்தை உணர்த்தி, கண்டித்து உணர்த்தி பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். வாலிபனே, உன் வாலிப பிராயத்தில் கர்த்தரை தேடு, பாவத்தில் விழுந்து நரகத்துக்கு போயிடாதுன்னு சொல்லி அநேக ஆலோசனைகளை கொடுத்துருக்கிறார். கூட்டம் முடிந்தது. எல்லா ஜனங்களும் போயிட்டாங்க. கடைசி பகுதியில் இருந்த ஒரு வாலிபன் மட்டும் சேரில் உட்கார்ந்துட்டே இருந்திருக்கிறான். இதை தேவ ஊழியர் போய் அந்த மனிதனோடு பேசினார். அந்த வாலிபனோடு, தம்பி எல்லாரும் போயிட்டாங்களே, நீ மட்டும் ஏன் போகாமல் இருக்கிற? ஐயா, உங்கள்கிட்ட சில ஆலோசனை கேட்கணும். கேளு தம்பின்னு சொல்லும்போது, அதாவது இந்த விபச்சார ஆவி, வேசித்தன ஆவி, மாம்ச இச்சையின் ஆவி என்னை விட்டு போக மாட்டுக்கு. நான் ஆண்டவருக்குள்ளே இருந்து விழுந்துருவனோன்னு பயப்படுறேன். கர்த்தரை விட்டு விழுந்துருவனோன்னு பயப்படுறேன். என்னோடு பயங்கரமாக அந்த மாம்ச இச்சைகள் போராடுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாலிபன் நினைச்சிருக்கான் பாருங்க. தேவ மனுஷன்ட்டு அழுதுருக்கிறான். அப்படியே தேவ மனுஷன் அந்த ராத்திரி வேளையில் வா தம்பின்னு சொல்லி அவனை கையை பிடிச்சி வெளியே கூட்டு போனார். கூட்டிகிட்டு போய் மேலே அண்ணாந்து பாருன்னு சொன்னார். மேலே அண்ணாந்து பாரு, கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை பார், பகலில் சூரியனை பார், இரவில் சந்திரனை பார். எத்தனையோ கிரகங்கள் இருக்கிறது வானத்துக்கு மேலே. நீ பார்க்குற நட்சத்திரங்கள்லாம் சூரியனை பார்க்கலும் இந்த பூமியை பார்க்கலும் எத்தனையோ மடங்கு பெரிதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்படிப்பட்ட வானத்து நட்சத்திரங்களையும் சூரியனையும் சந்திரனையும் வானத்தில் அள்ளி தூவி அதையெல்லாம் கீழே விழாதபடிக்கு தாங்கிறவர் உன்னையே தாங்க மாட்டாரான்னு கேட்டார். உன்னையே தாங்க மாட்டாரா? நீ ஏன் கீழே விழப்போற? வானத்து நட்சத்திரங்களையும் சூரியனையும் சந்திரனையும் தாங்குகிற கர்த்தர் உன்னையே தாங்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி அவருக்கு அநேக சத்தியங்களை சொல்லி ஆண்டவருக்குள்ள அவரை பலப்படுத்தினார். அந்த ஊழியக்கார், அந்த வாலிபன் ஆண்டவருக்குள்ள மனம் திரும்பி மகிமையான ஊழியத்தை செஞ்சார். அவர் பாடின பாட்டு தான் ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தம் ஒலிக்கும், ஆகாய விண்மீன்களாய் அவர் ஜனம் பெருகும் சொல்ற அந்த பாடல் பாடுன வாலிபன். கரங்களை தட்டுவோமா? ஆண்டவருடைய பிள்ளைகள் நல்லா கவனிக்கணும். நம்ம ஆண்டவருக்குள்ள நம்முடைய அடி வேறு பரிசுத்தமாக இருக்கணும்.
வேறு பரிசுத்தம் இல்லைன்னா கிளைகளும் பரிசுத்தமாக இருக்காது, மரமும் பரிசுத்தமாக இருக்காது. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் பரிசுத்தம் என்பது ரொம்ப முக்கியம். பரிசுத்தத்தை காத்து கொண்டு ஓட வேண்டும். கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து ஓட வேண்டும். நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையில் பரிசுத்தம் இல்லைன்னா, சில பேர் பாருங்கள், வீட்டுக்கு அதாவது சன்னல் மரம் கதவுகளுக்கு போய் தடி எடுத்து என்ன செய்வாங்கன்னா, அந்த மரம் அருவமில்ல அறுப்பாங்க. சில மரங்களை பார்த்தா இவங்க வெளியே தெரியாது, உள்ளபடி பொந்து கிடக்கு. உள்ளபடி பொந்து கிடந்துச்சுன்னா ஆயிரக்கணக்கான பணம் என்ன செஞ்சிடும், நஷ்டம் அடைஞ்சு போயிடும். அப்படித்தான் ஏன் அந்த மரம் அப்படி ஆச்சுன்னா, வேறு அங்கே என்ன செய்யலை, சரியில்லை, வேறு பரிசுத்தம் இல்லை, வேறு மரத்துக்கு என்ன செய்யலை, பசுமையாக இல்லாதனால அந்த மரம் எப்படி இருக்கிறது, கெட்டு போய் இருக்கிறது. சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, தேவனை அறிந்த நம்ம அருமையான தம்பிமார் தங்கச்சிகள் ரொம்ப கவனமாக கவனிக்கணும். தேவனை அறிந்த கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தரை மகிமைப்படுத்தி அனுதினம் அதிகாலத்தோறும் ஜெபம் பண்ணி பழகணும், வேதம் வாசிக்கணும், வேதத்தின்படி வாழ நம்மளை ஒப்பு கொடுக்கணும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லை. அல்லேலூயா. வேசித்தன ஆவி இருந்துச்சுன்னா அந்த குடும்பம் விளங்காது, அவன் போகிற சபையும் என்ன செய்யாது, விளங்காது. அல்லேலூயா. வேசித்தன ஆவி உள்ளே நுழைய விட்டால் அது குடும்பமும் விளங்காது, சபையும் விளங்காது. அல்லேலூயா. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் அந்தரங்க ஜீவியத்தில் நம்முடைய வேறு எப்படி இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கும். கீழே வேறு பற்றணும். அப்போ தான் மேலே என்ன செய்ய முடியும், செழிக்க முடியும். கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். கர்த்தருக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படிந்து நடக்கணும். அல்லேலூயா. கீழ்ப்படிந்து நடந்தா, ஆமாம், ஏசாயா 59:19 வசனத்தின்படி வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவியானவர் நமக்காக என்ன செய்வார், கொடியேற்றுவார். சொல்லுங்க அல்லேலூயா. வெள்ளம் போல பாவங்கள் உன்னை சூழ்ந்து வந்தாலும், வெள்ளம் போல பாவம் உன்னை விரட்டிட்டு வந்தாலும், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தா எந்த பாவமும் உன்னை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. அது மதுவான பழக்கமாக இருக்கலாம், இல்லை லாகிரி வஸ்து பழக்கமாக இருக்கலாம், இல்லை அந்தரங்க வாழ்க்கையில் அந்தரங்க ஜீவியத்தில் பாவ பழக்க வழக்கத்தில் இருக்கலாம். அப்படிப்பட்ட காரியத்திலிருந்து விடுதலை அடையணும்னா ஆண்டவருடைய பிள்ளைகளை நீங்கள் ஒரு பொருத்தனை எடுக்கணும். அப்பா, என்னுடைய உள்ளான மனுஷன், உள்ளான வேறு பரிசுத்தமாகணும். அதற்கு நான் என்னுடைய இருதயத்தை என்ன செய்கிறேன், உமக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் நம்முடைய அடிவேரை எப்படி மாற்றுவார், பரிசுத்தமாக்குவார். அல்லேலூயா சொல்லுங்க. சரி, இதை குறித்து உங்களுக்கு 4 பாயிண்ட் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிவிட்டு நாம் எப்படி நம்முடைய வேரை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். அநேக ஊழியக்காரர்கள் விழுந்து போயிருக்கிறார்கள், விசுவாசிகள் விழுந்து போயிருக்கிறார்கள். அல்லேலூயா. அநேக தேவ மனிதர்கள் விழுந்திருக்கிறாங்க, விசுவாசிகள் விழுந்திருக்கிறாங்க. காரணம் வேசித்தன ஆவி. ஒரு தேவ மனிதன் அவருடைய சுவிசேஷ கூட்டத்தில் நிறையா மக்கள் கூடுவாங்களாம், நிறைய அற்புதங்கள் நடக்கும் இயேசுவின் நாமத்தினால். இப்படி சிறப்பான ஊழியத்தை அவர் செய்து கொண்டு வரும்போது ஒரு நாள் கூட்டம் முடிந்து ஜனங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணியிருக்கிறார். மாலை கூட்டம் ஜனங்களுக்கு ஜெபம் பண்ணால் எல்லா மக்களும் அற்புதத்தை பெற்றுக்கிட்டு போகிறாங்க. லாஸ்ட்டில் ஒரு வாலிப பிள்ளை ஜெபம் பண்ணுறதுக்காண்டி வர்றாங்க. இவர் தலையில் கை வச்சு சொல்கிறார். சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு, நீ நின்று கொஞ்சம் பொறுமையாக இருந்துப்போ, கூட்டம் முடிஞ்சுப்போ, உனக்கு சில ஆலோசனையை சொல்லணும். இவர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் மனைவி இவருக்கு சாப்பாடு ரெடி பண்ணுறதுக்காக வீட்டுக்கு போயிட்டாங்க. இவர் அந்த கூட்டத்தில் ஜனங்களெல்லாம் அனுப்பி விட்டுட்டு இந்த பிள்ளையோட அந்த பெண்ணோட
வேசித்தனம் பண்ணி அவருடைய வஞ்சகமான வார்த்தைக்கு அவள் விழுந்து பாவ இச்சைக்கு உட்பட்டு ஆமென் அந்த பெண்ணை அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டார். இதெல்லாம் முடிஞ்சுட்டு யாருக்கு தெரியாதுன்னு வீட்டுக்கு போகிறார். வீட்டுக்கு போய் கேட்ட திறந்த உடனேயே ஒரு நாகப்பாம்பு ஷடார்னு என்ன செஞ்சிச்சு, காலில் கொத்த ஆரம்பிச்சிச்சு. ஒரு நாகப்பாம்பு டங்குன்னு ஷடார்னு கொத்த ஆரம்பிச்சிச்சான் சீரி. கீழே குனிஞ்சு பார்த்தா நாகப்பாம்பு அது கொத்திட்டு ஓடிருச்சு. கொஞ்ச நேரத்துக்குள்ள இவருக்குள்ள விஷம் ஏறி கத்திக்கிட்டு ஓடுறாரா மனைவி பேரை சொல்லி, அம்மா நான் உனக்கு விரோதமாக பாவம் செஞ்சுட்டேன், உனக்கு விரோதமாக பாவம் செஞ்சுட்டேன், கர்த்தருக்கு விரோதமாக உனக்கு விரோதமாக பாவம் செஞ்சுட்டேன், எனக்கு பாம்பு கடிச்சிருச்சு, நாகப்பாம்பு கடிச்சிருச்சு. அவள் கத்துறா, ஐயா என்னையான்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி தவறாக நடந்தேன், கர்த்தர் என்னை தண்டிச்சிட்டாரு, நீ என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அவள் மனைவி காலடியிலே விழுந்து செத்து போயிட்டார். பாவம் என்பது கொடூரமானது. அந்தரங்க ஜீவியத்தில் பரிசுத்தமாக இருக்கணும். யாரும் என்னை பார்க்கல, யாருக்கு தெரியாது என்று சொல்லி, அது யாரா இருந்தாலும் சரி, ரகசிய பாவங்கள் மீறுதலான பாவங்களை விட்டு தேவ பிள்ளைகள் கர்த்தரோடு உள்ள உறவுல நீங்கள் வேறு கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? சில பேர் வாயில் அல்லேலூயா வரமானுக்கு என்ன விளப்பம்? அல்லேலூயா ஆமென். ஆண்டோடைய சபை ரொம்ப முக்கியமாக இருக்கு. சபை கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ முதலாவது பாயிண்ட், ஈசாயின் அடிமரத்தில் வரும் வேர். ஈசாயின் அடிமரத்தில் வந்த வேறாகிய இயேசுவோடு நாம் என்ன செஞ்சிருக்கணும்? இணைந்திருக்க வேண்டும். ஈசாயின் அடிமரத்திலிருந்து வந்த வேர், ஈசாயின் அடிமரத்தில் துளிர்த்த அந்த மரத்திலிருந்து வந்த வேர் தான் ஆண்டவராகிய இயேசு. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி, ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். அவர் தான் இயேசு. அல்லேலூயா சொல்லுவோமா? இயேசுவோடு நம்முடைய வேறு என்ன செய்யப்பட்டிருக்கணும்? இணைக்கப்பட்டிருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, நான் தாவீது வேரும் தாவீதின் வேரும் சந்ததியும் தாவீதின் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமாய் இருக்கிறேன். பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமாக இருக்கிறேன். வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார். ஆமென். இதோ யூதா கோத்திரத்தின் சிங்கம், தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார். இங்கே பாரு, நாங்கள் ஜெயம் கொள்ள பரிசுத்தமுள்ள ஆவிக்குரிய வாழ்க்கை வாழணும்னா இயேசுவாகிய வேரோடு என்ன செய்யப்பட்டிருக்கணும்? இயேசுவாகிய மரத்தோடு, அவர் தான் ஒலிவ மரம், அந்த வேரோடு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன செய்யப்பட்டிருக்கணும்? இணைக்கப்பட்டிருக்கணும். வாலிப தம்பி, வாலிப பிள்ளைகள், மூத்த சகோதரமார் சகோதரிகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும். நான் கடந்து வந்த பாதையில் அநேக சாட்சிகளை கண்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். பரிசுத்தவானை கர்த்தர் கண்டிப்பாக கைவிடவே மாட்டார். அவன் போகிற இடமெல்லாம் தாமதம் இருந்தாலும் அவனை உயர்த்துவார் ஆண்டவர். பரிசுத்தம் இல்லாதவர்கள் என்னதான் முயற்சி பண்ணாலும் அவங்களுடைய எதிர்காலம் எல்லாம் என்ன செய்யும்? சீர்குலைந்து போய்விடும். டே தம்பி சும்மா இரு,
இங்கே வரு. அப்போ இந்த நாட்களில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, நம்முடைய வேறு பரிசுத்தமாக இருக்கணும்னா ஈசாயின் அடிமரத்திலிருந்து வந்த வேறாகிய இயேசுவோடு நம்ம வேறு இணைக்கப்பட்டிருக்கணும். ஒட்டு மரம்னு சொல்லுவாங்கள்ல, ஒட்டு மரம். இப்போ பாருங்கள், நிறைய இதுகளில் யூடியூப்லாம் காட்டுறாங்க. அதாவது இன்னொரு ஜாதி மரத்தை எடுத்து அதனுடைய கிளையை வெட்டி இன்னொரு மரத்தோடு என்ன செய்கிறாங்க, அதை சீவி விட்டு அதை இணைக்கி விடுறாங்க. இணைச்சி விட்டு அதுக்கு உரம் போட்டு வந்தால் ரெண்டுலையும் என்ன வருது, ரெண்டுலேயும் பழம் கொடுக்குது, ரெண்டுலேயும் கனி கொடுக்குது. அது அந்த ஜாதி கனியை கொடுக்குது, இது இந்த ஜாதியை கனியை கொடுக்குது. ஆனால் எதோடு இணைக்கப்பட்டிருக்கு, ரெண்டு ஒட்டு மரமாக என்ன செய்யப்பட்டிருக்கு, வேறு வேறாக மரமாக இணைக்கப்பட்டிருக்கிறது. சொல்லுங்கள் அல்லேலூயா. நாம் காட்டு ஒலிவ மரம். நம்ம எல்லாரும் யார், காட்டு ஒலிவ மரம். காட்டு ஒலிவ மரமாக இருந்த நம்மை ஆண்டவர் ஒடித்து கொண்டு வந்து நாட்டு ஒலிவ மரமாகிய இயேசுவோடு கொண்டு இணைச்சிருக்கிறார். இணைக்கப்பட்ட நாம் இங்கே பாருங்க, தேவன் நம்மளை சுமந்து நம்மளை செழிப்பாக்குறார். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால கர்த்தருக்குள்ளே என்ன செய்யணும், ஆமாம், கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தின்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் என்ன கொள்ளணும், தம்பி கவனிங்க, அவருக்குள் வேறு கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு. சொல்லுங்க அல்லேலூயா. அவருக்குள் நாம் நடக்கணும்னா வேறு கொள்ளணும், வேறு கொள்ளணும். ஆமென். வேறு கொள்ளணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் முன்னணியாக இருக்கணும். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கணும். இங்கே பாருங்கள், இந்த விபச்சார ஆவி, வேசித்தன ஆவி, பண ஆசை, பொருளாசை, அது சின்ன பிள்ளையில் மட்டுமல்ல, பெரிய ஆட்களையும் விடாது. பெரிய ஆட்களையும் அது என்ன செய்யாது, விடாது. அப்போ அதெல்லாம் நம்ம ஜெயிக்கணும்னா கர்த்தருடைய பிள்ளைகளை இயேசுவாயி அந்த மரத்தோடு இணைஞ்சு கொள்ளணும். இயேசுவாயி அந்த வேரோடு இணைந்து கொள்ளணும். இயேசுவாயி அந்த ஒலிவ மரத்தோடு இணைந்து கொண்டா தேவ பிள்ளைகளாகிய நாம் பரிசுத்தமாக இருக்கலாம். சொல்லுங்க அல்லேலூயா. இரண்டாவதாக நம்ம வேறு தண்ணீர் ஓரமாய் என்ன செய்யப்பட்டிருக்கணும், தண்ணீர் ஓரமாக அந்த வேர் என்ன செய்யப்பட்டிருக்கணும், அந்த மரம் நடப்பட்டிருக்கணும். நம்ம வேறு தண்ணீர் ஓரமாக என்ன செய்யப்பட்டிருக்கணும், அப்படியே நனைஞ்சிக்கிட்டே இருக்கணும். சங்கீதத்தில் வாசிக்கிறோம், 1ஆம் சங்கீதம் 2-3 வசனங்கள் வாசிக்கலாம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் 2-3 வசனம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, கர்த்தருடைய வேதத்தில், தம்பி கவனிங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, அவன் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன்காலத்தில் தன் கனியை தந்து, தன்காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பாருங்க, நீர்க்காலில் ஓரமா நடப்பட்டு தன்காலத்திலே தன்கனியை தந்து. நீர்க்கால்னு சொல்றது என்ன தெரியுமா, பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவிங்கிற ஜீவ நதியில் நம்ம அந்தரங்க வேறு உள்ளான மனுஷனுடைய அந்த வாழ்க்கை, உள்ளான மனுஷனுடைய வாழ்க்கை, அது பரிசுத்த ஆவிங்கிற ஜீவ நதியோடு இணைக்கப்பட்டிருக்கணும். ஜீவ நதியோடு இணைக்கப்பட்டிருக்கணும். அதைத்தான் எரேமியா 17:8 படிக்கிறோம். 7வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன்னம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் வாய்க்கால் ஓரத்தில் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையான மரத்தை போல் இருப்பான். அல்லையா சொல்லுவோமா?
அந்தரங்க ஜீவியத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து கொள்ளணும். அதிகாலையில் எழுந்து பரிசுத்த ஆவியானவரேன்னு நல்லா ஸ்தோத்திர பலியிடணும். பரிசுத்த ஆவியானவரேன்னு சொல்லி நல்லா கூப்பிடணும். பரிசுத்த ஆவிங்கிற அந்த பேரின்ப நதியில் என்ன செய்யணும்? நீராடணும். நல்லா கைதட்டி பாடணும். அந்நிய பாச வரங்களை பெற்றுக்கொள்ளணும். நல்ல ஆவியில் நிரம்பி துதிக்கணும். அதுக்கு தான் இப்படி 21 நாள் கூட்டங்கள் வைக்கிறது. ஒவ்வொரு தேவ மனுஷன் மூலமாக ஆண்டவர் நம்மளோட பேசுவார். கட்டப்பட்டிருக்கிறவங்களை கட்டவிழ்ப்பார். ஒரு தேவ மனுஷனை கொண்டு அபிஷேகத்துக்களை நடத்துவார். ஒரு தேவ மனுஷனை கொண்டு ஆராதனைக்குள்ள செய்திக்குள்ளே நடத்துவார் ஆண்டவர். இப்படி பிசாசின் கட்டுகள், கடன் பிரச்சனையின் கட்டுகள் இருந்து ஒவ்வொரு தேவ மனிதனை கொண்டு தேவன் விசேஷித்த காரியங்களை செய்வார். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால நம்முடைய வேறு நீர்க்காலில் ஓரமாக இருக்க வேண்டும். தண்ணீர் ஓரமாக நடப்பட்ட மரமாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியில் நிரம்பின ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். சொல்லுங்க அல்லேலூயா. பரிசுத்த ஜீவியம் இல்லைன்னா பரலோகத்தின் தேவனோடு நம்ம உறவு கொள்ள முடியாது. சங்கீதம் 36:9 எழுதப்பட்டிருக்கு, ஜீவ ஊற்று உம்மிடத்திலே உண்டு, வெளிச்சத்தின் மேல் வெளிச்சம் காண்கிறோம். சங்கீதம் 46:4 எழுதப்பட்டிருக்கு, ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான ஒரு வாசம் செய்யும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். அல்லேலூயா. ஆண்டுடைய பிள்ளைகளை, யோவான் 7:37 எழுதப்பட்டிருக்கு, ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவான்னு சொல்லி கூப்பிடுறார். உனக்கு தாகமாக இருக்குதா? தாகத்தோடு அழையிறியா? மாம்ச இச்சை உன்னை தூங்க விட மாட்டேங்குதா? படம் பார்க்காம இருக்க முடியலையா? தனியே அந்தரங்க வாழ்க்கையில் பரிசுத்தமாக இருக்க முடியலையா? உன் தாகத்தை தீர்க்கிற ஒரே ஒரு நதி இருக்குது, வற்றாத நதி. அது கனடா தேசத்தில் இருக்கிற நயகரா நதியை பார்க்கிலும் வற்றாத நதி. அந்த நதி ஓரமாக நீ முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணு. அந்த நதி ஓரமாக உட்கார்ந்து நல்ல ஆண்டவரிடத்தில் மன்றாடி ஜெபம் பண்ணு. அந்த நதி உனக்குள்ளே ஓடும்போது நீ போகிற இடமெல்லாம் செழிப்பாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமாம். வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 22 வாசிக்கலாம். நகரத்து வீதியின் மத்தியிலும், கவனிங்க, நகரத்தின் வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. கவனிங்க, அந்த நதி, அது எந்த நதி? மேலே உள்ள 1 படிக்கலாமா? பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள, பாருங்க, பின்பு பளிங்கு போன்ற தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற, கவனிங்க, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை பாருங்க. அந்த நதி எங்க இருந்து புறப்படுது? தேவனும் ஆட்டுக்குட்டியானவருமா இருக்கிற சிங்காசனத்திலிருந்து வருகிறது. கரங்களை தட்டி சொல்லுவோம். அந்த நதியில நீ என்ன செய்யப்பட்டிருக்கணும்? வேறு அந்தரங்க ஜீவியம், தனிப்பட்ட வாழ்க்கை, தேவனோடு அந்த ஜீவ தண்ணீரோடு இணைக்கப்பட்டிருக்கணும். சும்மா காட்டுத்தனமாக மேட்டுத்தனமாக அலைஞ்சு தாய் தகப்பனுக்கு அபகீர்த்தியை உண்டாக்கிடக்கூடாது. ஒரு நல்ல ஒரு தெய்வீகமான பிள்ளைகளாக வளர வேண்டும். தெய்வீகமான புத்தியோடு வளர வேண்டும். முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் நடுத்தரவாதிகளாக இருந்தாலும் நீங்கள் பாவத்தை ஜெயிக்கணும்னா பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும். பரிசுத்த ஆவியானவரோடு நல்ல ஒரு ஐக்கியம் கொள்ள வேண்டும். அதுக்கு தான் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமையில் ஆயத்த ஜெபம் நடத்துகிறோம், அபிஷேக ஆராதனை கூட்டம். மாதத்தில் ஒரு நேரம் விழிப்பு ஜெபம் நடத்துகிறோம். மாதத்தில் 3 நாள் சுத்திகரிப்பு ஆராதனை கடந்த நாள் நடந்து தேவ பிள்ளைகள், அநேக பிள்ளைகள் ஆர்வமாக கலந்து கொண்டாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள், உங்கள் வேறு பரிசுத்தமாக ஆக உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்கள் குடும்ப வாழ்க்கை செழிப்பாக வரும். அல்லேலூயா. செழிப்பாக மாறும்.
மகிமையா மாறும். கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்லலாம். அடுத்ததாக மூன்றாவது விசுவாச வேர். விசுவாச வேர் பரிசுத்தமாக இருக்கு. நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தில் சந்தேகம் இருக்கக்கூடாது. லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிப்போம். அதற்கு கர்த்தர் கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டானால் நீங்கள் இந்த காட்டு அத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடு பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல. கவனிங்க, நீ சந்தேகப்படாமல் இந்த காட்டு அத்தி மரத்தை பார்த்து நீ என்ன எப்படின்னா வேரோட, அல்லேலூயா, வேரோடு பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாய் என்று சொன்னால் அப்படியே நடப்படும். அல்லேலூயா சொல்லுவோமா? இங்கே பாருங்க, இப்போ கருவேற மரங்கள் இருக்கிறது, சில எரிக்கலை செடிகள் இருக்குது, கொழிஞ்சி செடி இருக்குது. அதை மேலோட்டமாக மேலே ஊடி வெட்டி அதை சுத்தம் பண்ணோம்னா மறுபடியும் மழை விழுந்தவுடனே என்ன செய்யும்? உள்ள வேர் இருக்கிறதுனால அந்த செடிகள் மரங்கள் மறுபடியும் என்ன செய்யும்? முளைக்க ஆரம்பிக்கும். மறுபடியும் முளைக்க ஆரம்பிக்கும். இப்போ மேலே ஊடி எல்லாவற்றையும் தீ வச்சாலும் மறுபடி கொஞ்ச நாள் மழை பெஞ்ச உடனே உள்ள பூமிக்குள்ள மறைஞ்சிருக்கிற அந்த வேர் என்ன செய்யும்? துளிர் விட ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன செய்யணும்? மம்மட்டியை வச்சோ இல்லை சேசேவியை வச்சோ அந்த வேர்களை வேரோடு என்ன செய்யணும்? மரத்தின் வேரோட பிடுங்கணும். பிடுங்கி எடுத்து தூக்கி வீசிட்டா திரும்ப அங்கே வேற கருவேற மரமோ கொழிஞ்சி செடியோ எரிக்கலை செடியோ என்ன செய்யாது? வராது. ஆண்டுடைய பிள்ளைய நீ விசுவாசத்தோடு, நீ ஆண்டுடைய பிள்ளை, உங்களுக்கு இந்த மதுவான பழக்கம், தீய பழக்கம், கெட்ட சுபாவம் உங்களை விடமாட்டுக்குன்னு சொன்னா, ஆண்டுடைய பிள்ளைகளை நீ மேலோட்டமாக சுட்டரிக்கிறதுனால அது பலன் அல்ல, வெட்டி போகிறதுனால பலன் அல்ல. இயேசுவின் நாமத்தை நீ பூரணமாக விசுவாசித்து, ஆண்டவரே என்னை காதலிப்பதற்காக, என்னை ஆண்டவர் அன்பு செலுத்துவதற்காக, என்னை உம்முடைய மனவாட்டியாக ஏற்றுக்கொள்வதற்காக எனக்காக இந்த பூமியில் வந்து மரித்து வேதனை அனுபவித்து அந்த கேடு அடைந்தீரே, உம்முடைய ஆண்டவரே இருதயத்தை நான் துக்கப்படுத்த கூடாது என்று சொல்லி ஆண்டவர் மேலே அன்பு கூர்ந்தால், அவர் மேலே விசுவாசம் வைத்தால், கர்த்தர் ஆவியானவர் வேரோடு பிடுங்கி எடுத்துருவார். வேரோடு பிடுங்கி எடுத்துருவார். சொல்லுங்க அல்லேலூயா. யெகோவா அபிஷேகம் பண்ணும்போது வேதம் சொல்லுகிறது, அவன் ஆகாப்பின் குடும்பத்தை வேறறுப்பான்னு சொல்லப்படுது. வேறறுப்பான். விக்கிரக ஆராதனை நம்ம ஆரம்பத்தில் விக்கிரக ஆராதனைக்காரர்களாக புறஜாதி மக்களாக இருந்தனால நம்மளை அதிலிருந்து விடுதலை ஆக்கியிருக்கிறார். அந்த பழைய பாரம்பரியம் நம்மளை துரத்தி கொண்டே வரும். அப்போ என்ன செய்யணும்? அதை தீய வேரோடு பிடுங்கி எடுத்து அக்கினியில் போட்டு என்ன செஞ்சா? சுட்டரிக்க வேண்டும். சொல்லுங்கள் அல்லேலூயா. அப்போ நம்ம விசுவாசம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். சொல்லுங்கள் அல்லேலூயா. விசுவாசம் பரிசுத்தமாக இருந்தா கிளையெல்லாம் எப்படி இருக்கும்? நடையெல்லாம் போகும் இடமெல்லாம் எப்படி இருக்கும்? பரிசுத்தமாக இருக்கும். சரி, நாலாவது அன்பிலே பரிசுத்தம். அன்பிலே பரிசுத்தம். தேவனிடத்தில் வைக்கிற அன்பில் என்ன இருக்கணும்? சொல்லுங்கள், பரிசுத்தம். சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆமென். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும். கவனிங்க, விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களுக்குள் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்கள். இதெல்லாம் அன்பில் என்ன செய்யணும் தம்பி? கர்த்தருடைய பிள்ளையே, வேரூனன். அன்பில் கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கணும்? வேரூனன். ஆமென் சொல்லுங்க. அன்பிலே வேரூனி
அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாய் மாற வேண்டும். சொல்லுங்க அல்லேலூயா. தேவனிடத்தில் அந்த அன்பு பெருக வேண்டும், நாளுக்கு நாள் பெருக வேண்டும். சொல்லுங்க அல்லேலூயா. பெருக வேண்டும். ஆண்டுடைய பிள்ளைகள் அன்பு இருந்தால் தான் தேவ சமூகத்தில் என்ன செய்வோம், முதலிடம் கொடுப்போம். தேவ அன்பு இல்லைன்னா விளையாட்டுத்தனமாக இருந்துட்டு பையத்தான் வரும். கூட்டாளி தேடுவோம். ஆராதனைக்கு வர்றதுக்கு கூட்டாளி தேடுவோம். ஆராதனைக்கு வராமல் ஆலயத்துக்கு வெளியே நின்றுக்கிட்டு கூட்டாளி தேடுறது. அடே நீ வந்துட்டியாடா, நான் வந்துட்டாடா, நான் இப்போ வர முடியாது போலடா, ஐயோ நான் வந்துட்டேனே, என்ன செய்யறதுன்னு தெரியலையேன்னு முழிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஆண்டுடைய கர்த்தர் மேலே எப்படி இருக்கணும், அன்பு. அன்பு தேவனிடத்தில் அன்பு கூறுனா பாவம், விபச்சார பாவம், துன்மார்க்கமான அந்த கிரியெல்லாம் என்ன செஞ்சிடும், எல்லாம் மறைஞ்சு போயிடும். அல்லையா சொல்லுவோமா? ஆமென். எல்லாம் போயிடும், எல்லாம் செயலற்று போயிடும். தேவன் நமக்குள்ள பெரிய காரியங்களை செய்வார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனமும் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18வது வசனமும் படிக்கலாம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே, மேலும் தேவன் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் கவனிங்க, தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அந்த நம்பிக்கை நம்மளை வெட்கப்படும். நல்லா கவனி, யாராரு தேவ அன்பு நம்ம இருதயங்களை ஊற்றப்பட்டிருக்கிறபடினால் அந்த நம்பிக்கை வெட்கப்படுத்தாது. புரியுதா? இப்போ ஆண்டவரே நான் இந்த பாவத்தில் விழுந்துருவோம் போலையே, உமக்குள்ள பரிசுத்தமாக வாழ முடியாது போலையே, பாருங்க தேவனிடத்திலே அன்பு கூர்ந்தா பாருங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் ரொம்ப தெளிவாக ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறாரு. வாசிக்கலாம். பயமில்லை, அன்புல என்ன கிடையாது, பயமில்லை, பயமில்லை. தேவனிடத்திலே அன்பு கூர்ந்தா எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. ஏசப்பா கோடான கோடி நட்சத்திரங்களை எல்லாம் கீழே விழாமல் தாங்கி பிடிச்சிருக்கிறே, என்னையும் தாங்கி பிடிப்பீர். அல்லையா சொல்லுவோமா? அவர் வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார்னு வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தில் படிக்கும். ஆண்டுடைய பிள்ளைகளை நம்மளை உள்ளங்கையில் ஏந்தி வைத்திருப்பார். நீ எதிலே விழுந்து போகாதபடி உன்னை கர்த்தர் பாதுகாப்பார். சொல்லுங்க அல்லேலூயா. புரியுதா? இப்போ ஆண்டுடைய பிள்ளைகளை அன்பில் பயம் இல்லை. அடுத்தது பூரண அன்பு, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். இப்போ யாருக்கு விளங்குது? பூரண அன்பு ஆண்டவரிடத்தில் செலுத்துங்க. ஆண்டவரே உண்மை ஒரு நாள் நான் தூக்கப்படுத்தமான்னு எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? ஆண்டவருடைய பிள்ளைகளை நம் கர்த்தருக்குள்ள நம்ம வேறு பரிசுத்தமாக இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாக இருக்கும். அப்படின்னா என்ன? ஒரு தாய் தகப்பன் பரிசுத்தமாக இருந்தால் பிள்ளைகளும் பரிசுத்தம் அடைவாங்க.